அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குரான் எப்படி ஓதுனதுன்றதுக்கு உண்டான வீடியோஸ் தான் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்குறோம். ஆரம்பத்துலேருந்து எஸ்என்எல் குரான் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். எஸ்என்எல் குரானில் இப்போ வந்து 33வது பக்கம் நம்ம வந்துருக்குறோம். இந்த பாருங்கள், 33வது பக்கம். இது எஸ்என்எல் குரான் தான். நான் வேறு எதுவும் சொல்லிக் கொடுக்கல. எஸ்என்எல் குரான்லேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். அதுலேருந்து ஆரம்பித்தா தான் பேசிக்ஸு. இந்த பேசிக்ஸ்லேருந்து தான் நான் ஆரம்பித்து சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அது வந்து ஆலிஃப் பாத்தா 30 லெட்டர் வருது அரபி எடுத்து. அந்த 30 லெட்டரும் நீங்கள் மனன செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜபர் ஜேர் பேஷ் வச்சு நுக்தா எப்படி, ஒரு நுக்தானா எப்படி, 2 நுக்தானா எப்படி, கீழே எப்படி, கீழே இருந்தால் எப்படி சொல்லணும், மேலே இருந்தால் எப்படி சொல்லணும், எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 33வது பக்கத்தில் இந்த இந்த பாடம் தான் நம்ம வரோம். அலிஃப்க்கு ஜேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சீனுக்கு ஜபர். அலிஃப் அலிஃப். இங்கே பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து கொண்டு வராங்க நம்மளை. அப்படியே வந்து ஒரு கிதாப் கொடுத்துருந்தாங்களே, அதிலே வந்து கலப்படமாக ஆரம்பத்துலேருந்து ரீவைண்ட் பண்ணி 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 வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓதுறதுக்குன்றதுக்காக தான் அவங்களே வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வெறும் ஜப்பர் இல்லாமல் எப்படி ஓதுனீங்க, அதெல்லாம் அந்த வார்த்தைலாம் தெரியுதா அப்படின்றதுக்கு அவங்களே கொடுக்குறாங்க. அலிஃப் அலிஃப், ரா ரா, இதுவும் ரா தான். இந்த மாதிரி ரைட் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ரா தான். ரா ரா. ஓகே. க இர்கர், க இர்கர், ச இர்சர். ஓகேவா. தால் ம இது மது. இந்த தால் வந்து இந்த மீமுக்கு பக்கத்தில் 2 எழுத்து சேரும்போது எப்படி வேறுபட்டு வருது அப்படின்றதுக்கான பாடமாக தான் இது கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், தால் வந்து இப்படி இருக்குது தனியாக பார்க்கும்போது, அதுவே சேரும்போது இப்படி ஒரு தாளாக மாறுது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அதேமாரி இந்த மாதிரியும் மாறி தாளாக வருது. இந்த 2 மெத்தட்லேயும் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் மத்து தான். இதுவும் என்னது மத்து தான். இந்த பாருங்கள், சீனுக்கு பக்கத்தில் எப்படி வருதுன்னா அதையும் காமிச்சிருக்காங்க. சத்து ஜால் பாருங்கள், ஜாலுக்கு பக்கத்தில் எப்படி, இந்த ஜால் எப்படி இருக்குது, இந்த ஜால் எப்படி இருக்குது, இந்த ஜால் எப்படி இருக்குது, அதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. மஸ் மஸ். இதுவும் தஸ். மீமு மீமு, லம் லம். இந்த பாருங்கள், இதுவும் மீம் தான், இதுவும் மீம் தான். இந்த மீமும் இப்படி வார்த்தைகளை சேர்த்து எழுதும்போது இப்படி வரும், இப்படியும் வரும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அதே பாருங்கள், இதோ பாருங்கள், அந்த மீம் பார்த்தாச்சு. இதில் ஒரு மீம் இருக்குது, அந்த மீம் பாருங்கள் வேறுபடுத்தி வருது. இந்த 3 மீம் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறாங்க. இது ஒன்று, இது ஒன்று. அந்த வார்த்தையில் அது காமிச்சிட்டாங்க. இது ஒன்று மட்டும் தனியாக காட்டலை, அது வார்த்தையில் மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. காஃப். இது பாருங்க, காஃப். இதுவும் காஃப் தான். இந்த மாதிரி 2 விதமாகவும் வருது அப்படின்றதுக்காக காமிச்சிருக்காங்க. க த ப கதப, க த ப கதப. இதுவும் கதபை தான், இதுவும் கதபை தான். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இந்த காஃப் இப்படி இருக்குது, இந்த காஃப் இப்படி இருக்குது அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, க இருக்கர், ல இஜ் லஜ். இதுவும் ல இஜ் லஜ். ஃப இஹ் ஃபஹ், ஃப இஹ் ஃபஹ். பாருங்கள், இதுவும் ஃபஹு தான், இதுவும் ஃபஹு தான். ஆனால் இந்த ஃபா எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ஃபா எப்படி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணணும் நீங்கள். இதில் தான் வந்து அந்த நுக்தா விஷயம் எல்லாம் இதில் தான் வந்து நம்ம நோட் பண்ணி ஓதுறதுக்கு உண்டான அறிவை வந்து கொடுக்குறது. அந்த நுக்தாவை வந்து நம்ம நல்லா ஆரம்பத்தில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இங்கே வந்து ஒரு சுழி வந்து மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா அது ஃபான்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இங்கே இருக்குதே, ஐயோ மேலே இருக்குதே, அப்போ அது அப்படின்ற அந்த ஒரு ஞாபகம் மட்டும் இருந்துச்சுன்னா அது மேலே இருந்தாலும் கீழே தான் அது ஃபாதான்ற கன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால் இந்த வேறுபடுத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியுதான்றதுக்காக மாறி மாறி கொடுப்பாங்க. அந்த எழுத்தே வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக காட்டிருக்காங்க. அந்த மாதிரி மாடல் தான் குரான்லேயும் வருதுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃப இஹ் ஃபஹ, ச இஹ் சஹ. இந்த பாருங்க, சீனை மேலே போட்டிருக்கிறாங்க. ச இஹ் சஹ, ஜ ஹ த ஜஹத, ப இஜ் பஜ். இப்போ நான் இது எப்படி பேன்னு சொல்கிறேன். ப அப்படின்னா கீழே புள்ளி இருந்தாலே பா தான் அது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆரம்பத்தில் நடத்தின பாடத்திலலாம் கீழே புள்ளி இருந்தால் ஒரு புள்ளி இருந்தால் கீழே ஒரு புள்ளி இருந்தால் பா, கீழே 2 புள்ளி இருந்தால் யா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பா இஜ் பஜ். கீழே 2 புள்ளி இருந்தால் யா சொன்னா யா இஜ் யஜ். கீழே ஒரு புள்ளி இருந்தால் பான்னு சொன்னா பி, பி மா பிமா. இந்த பாருங்கள், இங்கே வந்து மீம் நம்ம பார்த்தோம் இல்லையா, மீம் வித்தியாசம் வேறுபடுத்தி கொடுத்துருக்காங்கன்னு. அந்த மீம் இங்கே வருது பாருங்கள், பி மா பிமா. ஓகே. து இம் தும், ஃப ஹு இம் ஃபஹும்.
அதே ஹாவை வந்து இந்த இடத்துல வேறுபடுத்தி காமிச்சிருக்கிறாங்க. இதுவும் ஹா தான், இதுவும் ஹா தான். ஆனால் இதுக்கும் இதுக்கும் வேறுபட்டு இருக்குது. இப்படியும் ஹா வருன்றதுக்காக சொல்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப ஹும் ஃபஹும், ச ஹும் சஹும், பி ஹி இம் பிஹிம், யா யா, யாக்கு ஜபருக்கு யா, ஃபாயா ஜே ஃபீ. இதோட இந்த பாடத்தை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும். ஓகே, தேங்க்யூ.